தென்னையில் வந்து இதுக்கும் வந்து நான் வந்து அந்த பல்கலைக்கழக பரிந்துரை பிரகாரம் தொழு உரம் மட்டும் கொடுக்குறோம். இது இல்லாமல் இங்கேயே முடாக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு இந்த விவசாய கழிவுகளையே வந்து அங்கங்கே போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து எனக்கு நிறைவான காய் தருது. ஒரு 200 காய் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மரத்துலேருந்து கிடைக்குது. இது மரம் ஏறி இது பண்ணுறதுக்கு இப்போ கூலி ஆட்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. மரம் ஏறதுக்கு அதிகமான கூலி கேட்குறாங்க. அதனால் இதை விழுற காய்களை மட்டும்தான் பொறுக்கி அதை வச்சு உரித்து தேங்காவாக விற்கிறோம். இது இல்லாமல் வந்து எண்ணெய் ஆடி எண்ணெயாக விற்கிறோம். எண்ணெய் ஆடி விற்கும்போது எண்ணெயும் நல்லா விலை போயிடுது. அதுவும் புண்ணாக்கும் எங்கள் மாட்டுக்கு உபயோகமாக இருக்குது. இளநீருக்காக வர்றவங்க ஏறி அறுத்துப்பாங்க. எண்ணெய் மட்டும் நம்ம கொடுத்துட்டோமா போதும், இளநீரை கொடுத்துட்றாங்க. இது வந்து இதுலேயும் வந்து நான் வந்து கவாத்து செய்வாங்க, சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, கழிக்கணும்னுவாங்க. நாங்கள் வந்து எந்த விதமான இதுக்கு மரத்தில் எந்த ஓலையை கழிக்கிறதோ இது பண்ணுறதோ எதுவும் இல்லை. தானாக அதுலேருந்து முடிஞ்சிடுச்சு, அதே விழுந்துடும். எதுவும் பண்ணுறது இல்லை. தனியாக என்ன ரகங்க அது? இது வந்து நெட்டை. இதுக்கு இது வந்து இதுவும் வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படிங்களா? இது வந்து பழைய ரகம். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வெறும் நெட்டையே இருக்குது. இது குட்டை நெட்டை இது இருக்குது. அதுவும் இல்லாமல் நெட்டையே வந்து ஒரு 20 மரம் இருக்குது. நெட்டை மரம் மட்டுமே. காய் பறிக்கிறது அதெல்லாம் ஏறி காய் பறிக்கிறது தான் கிடையாது. காய் வந்து இளநீர்காரங்க விருப்பப்பட்டால் ஏறி காய் பறிப்பாங்க. இல்லை அதெல்லாம் கீழே விழுற காய்களை பொறுக்கி எடுத்து போய் சேர்த்து வச்சுருந்து அதை உடச்சி தேங்காவாக விற்கிறோம். அது தேங்காய் இல்லாமல் கொப்பரையாக மாறிடுச்சுன்னா அதை வந்து உடச்சி தேங்காய் கொப்பரையை எண்ணெய் ஆடி எண்ணெயாகவும் உபயோகப்படுத்துகிறோம். அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் விற்கிறோம். புண்ணாக்கு வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதுக்கு உபயோகப்படுது. சரி, உங்கள் மரத்தை பார்க்கும்போது நீங்கள் தனிப்பேரை பண்ணல வரப்பு ஓரமாக வச்சுருக்கீங்களோ? வரப்பு ஓரமாக தான் இருக்குது. ஏன் என்ன வரப்பு ஓரம் வச்சுங்க, நடுவில் வச்சுருக்கலாமேங்க? இல்லை, இது வந்து இதுதான் வந்து லாபகரமானது. இந்த இது இப்போ இருக்கிற மரத்தை வச்சோமா 1 ஏக்கர் சாப்பிட்டு இருக்கோம். ஓரமாக வைக்கிறது நம்மளுக்கு பலனும் கொடுக்குது. 1 ஏக்கரில் வைக்கக்கூடிய மரங்கள் இதில் இருக்குது. வரப்போரம் பயிர் செய்கிறது தான் நல்லது. வரப்போரங்கள் நம்ம பயன்படுத்திக்கணும், வரப்புகளை பயன்படுத்திக்கணும். இப்போ இதுக்கு கீழே வந்து வேறு ஏதாவது செடியில வச்சுக்கலாம். நிழலில் விரும்புகிற செடிகளில் இதில் வச்சுக்கலாம். நான் அந்த பகுதியில் வச்சுருக்கிற தென்னை மரத்துக்கு கீழே மஞ்சள் போட்டிருக்கேன், மரவள்ளி போட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் தென்னை நிழலில் பண்ணலாம். இது ஒரே இடத்துல 2-3 மகசூல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கீழே என்ன கிடைக்குதோ அது மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வரப்போரமாக வச்சுருக்கோம். சில தனிப்பயிராக செய்வாங்க, நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இது மாந்தோப்புலேயும் நெல் வயலில் சுற்றிலையும் வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம். இது பண்ணிடுறோம். தனிப்பயிரோட இப்படி வைக்கிறது பெஸ்ட்டுன்றீங்களா? என்னுடைய கருத்து. எங்கள் இடத்துக்கு இது 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 வச்சுருந்தோமா இது 1 ஏக்கர் இதுவாக இருக்கும், 1 ஏக்கர் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மகசூலும் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு தனி கவனம் செலுத்த தேவையில்லை. இதுக்கு தண்ணியெல்லாம் பசதில்லை. இப்போ நெல் வயலை ஒட்டி இருக்குது தென்னை மரம். நெல் வயலில் இருக்கிற அந்த ஈரமே வந்து இதுக்கு போதும். இது வைக்கும், வளர்ந்துக்கும். இதுக்கு தேவையான தண்ணி அதே எடுத்துக்க போகுது. அதனால் வரப்போரம் வைக்கிறது என்னுடைய கருத்து பிரகாரம் பார்த்தா நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க தனிப்பயிராக செய்யலாம். சரி, இப்போ நீங்கள் இதுக்கு நல்லா காய்க்கணும் அப்படின்றதுக்காக எதனா ஸ்பெஷலாக உரங்கள் எதனா கொடுக்குறீங்களா? இல்லை, எதுவுமே செய்கிறது இல்லை. தொழு உரம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 கிலோ 4 அன்னக்கூட உரம் இதுக்கு மரத்தை சுற்றி ஒரு 3 அடி தள்ளி கொட்டி விட்டுருவோம். எதுக்கு 3 அடிங்க? எப்பவுமே 3 அடி தான் தள்ளுவீங்களா இல்லை வருஷம் 3 அடி தள்ளுவோம்? வருஷமாக 3 அடி தள்ளுவோம். எதுக்காக 3 அடி தள்ளி வைக்கிறீங்க? அப்போ தான் வந்து அந்த வேர் எடுத்துக்கும். இன்றைக்கி இன்னும் சொல்கிறாங்க, தொழில்நுட்பத்தில் என்ன சொல்கிறாங்க, இன்னுமே அதிகமாக தள்ளி கொட்டலாம் அப்படின்றாங்க. எங்களுக்கு பாதை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த 3 அடியிலே கொட்டுறோம். இப்போ அது மேலே வந்து இந்த மாதிரி விவசாய கழிவுகளை அதெல்லாம் போட்டு வச்சிடுறோம். இங்கேயே நல்லா மண்புழு வந்துடுது, ஈரம் இருக்குது. அதனால் மரம் வந்து எங்களுக்கு செழிப்பாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரையில் இதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை 100 கிலோ கொட்டி விட்டுடுறோம். அதை தவிர வேறு எதுவும் செய்கிறது இல்லை இதில். சரி, எவ்வளோ காய்க்குதுங்க மரத்தில்? ஒரு 200 காய்க்கு கிட்டத்தட்ட வருது. ஒரு மரத்துலேருந்து 200 காய்க்கு கிட்டத்தட்ட கிடைக்குது. இது வந்து நான் இதுக்காக மரம் ஏறுறதுக்கெல்லாம் ஆள் கூப்பிட்டு வந்து ஏறுறது, அதை சுத்தம் பண்ணுறது, பாலையை சுத்தம் பண்ணுறது, அது மற்ற இருக்கிற விவசாயிங்க பண்ணுவாங்க. சிலர் எனக்கு கூட அறிவுரை கூடுவாங்க, ஏன் மரத்தை வந்து இப்படி வச்சுருக்க, அதை வந்து சுத்தம் பண்ணு, தேவையில்லை ஓலையை கழிச்சிரு, அதை பாலையெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லுவாங்க. நான் மரத்தை எந்த வித தொந்தரவுமே பண்ணுறது கிடையாது. அது பாட்டு எனக்கு திருப்திகரமாக தான் காய்ச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ காய்க்குதான் கேட்டிங்களா? கேட்டோம். அவங்களுக்கு இந்த அளவில் தான் காய்க்குது, இதை விட கம்மியாக காய்க்குது. இதுவே பரவாயில்ல. அந்த மரத்தை வந்து அவங்க வந்து ஓலையெல்லாம் கழிச்சு விடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீங்கள் டிஸ்டர்ப் வந்து அந்த ஓலையெல்லாம் கழிச்சு விடுறதில்ல, கீழே ஓலையை தான் எடுப்பேன்.
அதுக்கே ஒரு மரத்துக்கு ஒரு ஓலை தான் ஓட போகுது ஒரு மாதத்தில். அதை வந்து எடுத்து தூளாக்குற இதில் வந்து தூளாக்கி நெல் வயலுக்கு பயன்படுத்துவேன். இல்லைன்னா அப்படியே மொத்தமாக போட்டு மக்க வச்சு பண்ணுவேன். நான் வந்து வேஸ்ட் டீகம்போசர் WTCயை பயன்படுத்துகிறேன். அதை வந்து என்ன பண்ணுறது, இந்த தென்னை மரத்துக்கு மேலே இருக்கிற அந்த இது மேலெல்லாம் அந்த வேஸ்ட் டீகம்போசரை தெளிப்பேன். இந்த தென்னை ஓலைங்களெல்லாம் போட்டு வச்சுக்கிறது மேலே வேஸ்ட் டீகம்போசர் தெளிக்கிறதுனால சீக்கிரம் மக்கிடும். சாதாரணமாக மக்கத்தை விட வேகமாக மக்கும். அது வந்து அந்தந்த இடத்துக்கே உரமாயிடும். என்னுடைய இந்த இடத்துல இப்போது இது ஆய்வு பண்ணாலும் எந்த விதமான கெமிக்கலும் இருக்காது. மண்ணுடைய கார்பன் சத்து அதிகமாக இருக்குன்ற, கரிம சத்து அதிகமாக இருக்குன்றது என்னுடைய இது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் கரிம சத்து அதிகமாக இருக்கும். ஏன்னா குறைஞ்சது 2016 அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கெமிக்கல்லாம் உபயோகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ பண்ணாதனால அதுவும் இந்த எரிப்பாங்க. இதெல்லாம் வந்து எண்ணெய் ஓலையா இந்த இதெல்லாம் வந்து வெயிலில் போட்டு எரிப்பாங்க. நான் வந்து 2016க்கு பிறகு எந்த இதுவும் வந்து எரிக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் வந்து மக்க போட்டு பண்ணுறது. இந்த மக்கறதுக்கு WCS தொழில்நுட்பங்கள் பண்ணுறேன். அதெல்லாம் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்த ஒரு பவுடர், அதாவது வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு பவுடரை உபயோகப்படுத்தியிருக்கேன் ஒரே ஒரு தடவை. மற்ற சமயத்தில் இது பண்ணியிருக்கேன். அதில் இல்லாமல் வந்து இந்த காளான், அது வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பரிந்துரையில் வாங்கி பண்ணியிருக்கேன். இதோடு இல்லாமல் வேளாண்மை துறையிலையும் வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க. வேறு அப்புறம் சொல்கிறேன். காளானா சார்? காளான் என்ன பண்ணுறீங்க? காளான் வந்து இந்த மாதிரி இது வந்து காளான் போட்டு விட்டோன்னு வச்சுங்க, வேகமாக மக்கும். இது நம்ம சாப்பிட்ற காளானா சார்? ஆமாம், சாப்பிட்ற காளான் எல்லாம் இதுக்குன்னு இருக்குது. அது போட்டால் சீக்கிரமாக மக்குது? சீக்கிரம் மக்கும். வாழையெல்லாம் வந்து நான் வாழை தோப்பை வச்சுருக்கும் போது எங்கள் பகுதியில் வாழை வந்து அதனுடைய காலம் முடிஞ்சிட்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் வெட்டி அது வேரோடு அது கிழங்கோட மொத்தம் அப்புறப்படுத்தி எடுத்து போய் ஏரிக்கரை ஓரம், ஆற்றங்கரை ஓரம், இல்லை வீணை எங்கே இருக்கிற நிலத்தில் வந்து போட்டு விட்ருவாங்க. அது ஆளை வச்சு அதை மொத்தமாக எடுத்து போய் போடுவாங்க. நான் வந்து அந்த இதுவை வந்து எந்த பொருளும் இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கைப்பிடி விவசாய கழிவிட வெளியில் போகிறது கிடையாது. இங்கேயே மக்கறது. இந்த மக்கறதுக்கான மக்க வைக்கும் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நான் வந்து வேளாண்மை துறையிலையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, வேளாண்மை பல்கலைக்கழகத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். அதில் முக்கியமாக இப்போ பண்ணுறது வந்து வேஸ்ட் டீகம்போசரை வச்சு மக்க வைக்கிறது, அதுவும் இல்லாமல் அந்த பவுடரை வச்சு மக்க வைக்கிறது. இது பண்ணிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் வந்து இதுவும் இல்லைன்னா சாணியை வச்சு கரைச்சி இது மேலே ஊற்றி விட்ருவோம். வேகமாக எங்களுக்கு மக்கும். நான் எந்த எரிபொருளையும் விவசாய கழிவுகளை எரிக்கிறதோ வெளியில் எடுத்து போய் போடுறதோ கிடையாது. இங்கே தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ அது மக்க வச்சு டீகம்போஸ் அது மக்க வச்சு நீங்கள் கொடுக்குறதுனால தண்ணியோட மகசூல் எதனா அதிகரிக்குங்களா? ஆமாம், என்னுடையது குறையவே இல்லையே. ரசாயன விவசாயம் செய்கிற அளவுக்கு இதுவும் வந்துட்டு இருக்குல்ல. 200 காய் 250 காயிட ஒவ்வொரு கொலையில் 30லேருந்து 40 காயிட வருது. ஏதோ சில நேரங்களில் 20 காய் 15 10ன்னு இருக்கும். ஒவ்வொரு சமயங்களில் 30 காயிலேருந்து 40, அதிகமாக ஒரே கொலையில் 45 காய் எடுத்திருக்கோம். அதுதான் ஹையஸ்ட் எடுத்தது. அதிகமாக எடுத்தது 45 காய். அதுக்கப்புறம் அது அதிகமாக இல்லை, 1 2 அது மாதிரி வந்திருக்கு. அதிகபட்சம் சராசரியாக ஒரு 30 காய் 25 காய் ஒரு கொலைக்கு கிடைக்குது. 25 காய் கிடைக்குது. எப்போ சில சமயங்களில் என்ன காரணம்னு நான் அதையும் ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இது ஒரு சமயங்களில் கொலைகளில் கிடைக்குது. ஒவ்வொரு மாதத்தில் அது வேறுபடுது. காயினுடைய அளவும் வேறுபடுது, எண்ணிக்கையும் வேறுபடுது, அதனுடைய சைஸும் வேறுபடுது. சரிங்க. இந்த நட்டை குட்டுறாங்கன்றது இளநிக்கா இல்லை காய்க்காங்க? அது இது வந்து ரெண்டுத்துக்கான ஒரு இது தான். இது ரெண்டுத்துக்கான ஒரு எண்ணெய்க்காகவும் இருக்கும், இளநீருக்காகவும் பயன்படுத்துறது. இதில் நெட்ட ரகத்தில் எண்ணெய் அந்த சத்து அதிகமாக இருக்குன்றனும் என்னுடைய எண்ணம். ஆராய்ச்சிபூர்வமாக இல்லை. ஏன்னா வந்து அந்த இதில் இருக்கும்போது கூடுதலாக எண்ணெய் கிடைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அந்த காய்களையே நம்ம வந்து பறித்து அதை காய வச்சு பண்ணும்போது எண்ணெய் ஆடும்போது அதிகமாக எண்ணெய் கிடைக்கிற மாதிரியும், இந்த குட்டை நட்டையில் வர்றது வந்து எண்ணெய் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் நம்ம ஆய்வுபூர்வமாக எதுவும் சொல்ல முடியல. எங்களுடைய இதை வந்து பெருசாக நான் வந்து இந்த மரத்தில் எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றும் மரங்களில் என்ன மாதிரி காய்க்குதுன்னு ஒவ்வொரு தடையும் இளநீர் அறுக்கும்போது அவங்க என்ன அளவுக்கு இருக்குது, ஒரு கொலையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது திருப்திகரமாக தான் இருக்குது. என்கிட்ட எந்த நோயும் மற்றதே இல்லை. அது இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் பண்ணுவோம். சரிங்க. இப்போ என்ன ஆட்டுறேன்னீங்களா, என்ன எப்படி மதிப்புக்கிட்டு அதை போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. சரி, போகலாங்க.
நான் இந்த மரத்தில் ஏறி காய்கள்லாம் எதுவும் பறிக்கிறது இல்லை, இந்த மாதிரி கீழே விழும். இதை வந்து அன்றாடம் எதுவுமே சேகரித்து வச்சுப்போம். அதை சேகரித்து வச்சதை தேங்காயாகவும் விற்போம், தேங்காய் கொப்பரையை வந்து எண்ணெய் ஆட்டியும் விற்போம். எது லாபம் நினைக்கிறீங்க உங்களுக்கு? எண்ணெய் ஆட்டி விற்கிறது லாபம்னு தான் நினைக்கிறேன். அங்கே ஒன்று இருக்குங்க. தேங்காய் கொடுத்தா லாபம் இல்லைங்களா? தேங்காவை கொடுக்குறத விட தேங்காய் எண்ணெயை விற்கும்போது மாட்டுக்கான புண்ணாக்கு கிடைக்குது. இது இருக்குது. இந்த மட்டைகள் வந்து நம்மளுக்கு உரமாக மாறிடுது. எல்லா வகையிலும் நன்மை. இப்படி தான் அந்த கீழே விழுந்த தேங்காய்லாம் அதுதான் இதுதான் கீழே விழுந்த தேங்காய். இது வந்து தேங்காவாக உரித்து இது பண்ண மட்டைகள். அது வந்து தேங்காய் பருப்பு கொப்பரையை எடுத்தது, கொப்பரை எடுத்த மட்டைங்க. இது தேங்காய் உரித்து இது பண்ணுறது. அங்கே வாங்க, அது வந்து இந்த மாதிரி வந்து பெருசாக எடுத்துட்டு சின்ன சின்ன கீத்து மாதிரி கழிச்சுமா சீக்கிரம் காயும். இந்த மாதிரி கட் பண்ண சீக்கிரம் காயும். சரி, 2 நாள் 3 நாள் காஞ்சிடுச்சுன்னா போயிட்டு எண்ணெய் ஆடி இது பண்ணுவோம். எண்ணெய் வச்சுருக்கீங்களா நீங்கள்? எண்ணெய் வச்சுருக்காங்க, எண்ணெய் வச்சுருக்கேன். இதுதான் கடைசியாக இந்த போன பேட்சில் பண்ணது கடைசியாக இருக்குது. இப்போ இதை மாதிரி காய வைக்காமல் இன்னொரு இதை வந்து சூரிய ஒளியில் காய வைக்கிறதுக்காக சோலார் இது யூனிட் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அது நிறுவப்படலை. சோலார் பேனல் மட்டும் வரல, வந்துடுச்சுன்னா என்னென்னா இந்த மாதிரி காய வச்சு எண்ணெய் ஆடும்போது கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது விற்பனை வாய்ப்பை பாதிக்குது. ஆனால் சோலார் ட்ரையரில் வச்சு காய வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான எண்ணெய் கிடைக்குன்ற ஒரு இதுக்காக இப்போ அதை வாங்கிட்டு இருக்கேன். அதை வந்து இன்னும் வந்து அடுத்த இதில் பண்ணுவோம். சோலார் ட்ரையர் வாங்கிட்டேன். அதுமாரி அடுத்தது காய வைக்கும்போது சோலார் ட்ரையரில் காய வைக்கும்போது இன்னும் இதை விட எண்ணெய் வந்து வெண்மையாக கிடைக்கும். இதில் நாங்கள் எந்த விதமான எதுவும் போடுறது கிடையாது. ஏலக்காய் போடுவாங்க சிலர், வேறு ஏதாவது வெல்லம் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் எதுவும் பண்ணுறது இல்லை. இது எங்கள் வீட்டு பேரன் பேத்திக்கும் உபயோகப்படுத்துகிறோம், எங்கள் வீட்டுக்கும் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம். நான் விற்கிறேன். அந்த நம்பிக்கையில் எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. எனக்கு எண்ணெயை விற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஆடினோடனே விற்று போயிடும். அதனால் எனக்கு வந்து லாபமாக தான் இருக்குது. இது பண்ணும்போது கூடுதலான ஒரு என்னென்னா இந்த புண்ணாக்கு வந்து மாடுகளுக்கு போடுறோம். அதுக்கு கிடைக்குது. நம்ம வெளியில் புண்ணாக்கு காசு கொடுத்து வாங்காமல் நம்ம புண்ணாக்கை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நல்லாயிருக்கும். சரி, கேட்டகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க. தென்னையை வந்து எப்படி மகசூல் வந்து இருக்குது, தென்னையை எப்படி மதிப்பு கூட்டி விட்டா நல்ல லாபம் பெறலாம் அப்படின்ற விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா கிட்ட வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வாங்கணும், ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கினா ஐயாவோட நம்பர் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயும் இருக்குது, நடுவுலையும் இருக்குது, எண்ட்லேயும் போட்டிருக்கேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எதுவுமே கலப்படம் இல்லாமல் ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கினா ஐயாவோட நம்பர் இருக்குது, அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து முழுக்க வந்து ஒரு 25 வருஷம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கெமிக்கல் கூட அவர் பண்ணக்குள்ளே வர்றதில்ல. ஐயா, நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா, வணக்கம்மா.